இந்த எச்சரிக்கைகள் விடப்பட்டுக் கொண்டிருக்கின்ற போது இஸ்ரேலினுடைய பிரதமர் பெஞ்சமின் நத்தனியாகு அவர்களும் ஒரு விடயத்தை குறிப்பிடுகின்றார். ஈரான் மக்கள் ஒன்றை உணர்ந்து கொள்ள வேண்டும், இது ஈரான் மக்களுக்கான தாக்குதல் அல்ல, ஈரானில் இருக்கக்கூடிய அணு உலைகளை இலக்கு வைத்து ஒரு ஆபத்தான அணு உலைகளை இலக்கு வைத்தே தாக்குதல் என்று 3 தரப்புகளிலும் சரமாரியான ட்ரோன் தாக்குதல்களுக்கு இணையாக அல்லது பாலிஸ்டிக் மிசைலுக்கு இணையான அறிக்கை போரும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன இந்த காலப்பகுதியில். இது இப்படி இருக்கின்ற போது நேற்று முன்தினம் தாக்குதல் ஈரான் மீது இஸ்ரேல் மேற்கொண்டிருந்தது. நேற்றைய தினம் பல ஊடறுப்பு தாக்குதல்களை ஈரானும் கூட பாலிஸ்டிக் மிசைல் ஊடாக அந்த தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. அந்த காலப்பகுதியில் மத்திய தரை கடலை நோக்கி அமெரிக்காவினுடைய போர்க்கப்பல் ஒன்று நகர்ந்திருக்கின்றது. அமெரிக்காவின் போர்க்கப்பல் நகர்கிறது என்றால் அது இஸ்ரேலுக்கு பக்கபலமாகவும் இஸ்ரேலுக்கு ஒத்தாசையாகவும் தான் மத்திய தரை கடலை நோக்கி இந்த போர்க்கப்பல் நகர்ந்திருக்கின்றது. ஈரானினுடைய யுரேனியம் செறிவூட்டக்கூடிய பகுதிகள் தாக்கப்படுகின்றது, நாங்கள் அதனைத்தான் இலக்கு வைக்கின்றோம் என்று ஈரான் பகுதியிலே தாக்குதல் தொடர்பாக இஸ்ரேலினுடைய கருத்து இப்படி இருக்கின்றது. ஆனால் நேற்று முன்தினம் ஈரான் மீது தாக்குதல் நடத்தியது தொடர்பான ஒரு பல முக்கியமான புலனாய்வு தகவல்களை இஸ்ரேல் தரப்பான ஊடகங்கள் வெளியிட்டிருக்கின்றன. அதில் இஸ்ரேலினுடைய கருத்து எப்படி இருக்கின்றது என்றால் 200 ட்ரோன் தாக்குதல்களை முதலிலே ஈரான் மீது மேற்கொண்டிருந்தோம். அந்த தாக்குதல் மேற்கொண்ட பின்னர் 200 விமானங்கள் மூலமான ஒரு பலமான தாக்குதல் ஒன்றை ஈரான் மீது மேற்கொண்டிருந்தோம். அந்த தாக்குதல்கள் எப்படி வடிவமைக்கப்பட்டன, இந்த தாக்குதலினுடைய சூழ்நிலையில் எப்படி ஈரானில் இருந்த வான் பாதுகாப்பு கவசங்கள் செயலிழக்கப்பட்டன என்கின்ற தேடல்கள் அல்லது இது தொடர்பான தகவல்கள் எல்லாம் மெல்ல மெல்ல ஊடக பரப்பில் பேசப்படுகின்றன. ஈரான் இது தொடர்பான எந்த ஒரு தகவலையும் வெளியிடவில்லை. இந்த இடத்தில் ஈரானிடம் இருந்த ரஷ்யாவினுடைய வான் பாதுகாப்பு கவசங்களான S-400, S-500 என்பன ஒட்டுமொத்தமாக இயங்க மறுத்திருக்கின்றது அல்லது இயங்கு நிலையில் இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. இந்த காலப்பகுதியில் தான் இந்த குறிப்பிட்ட வான் பாதுகாப்பு பகுதியை இஸ்ரேலினுடைய மொசாட் பிரிவினர் கைப்பற்றியதாகவும் அதனை செயலிழக்கத்தை அவர்கள் மேற்கொண்டதாகவும் தான் கூறப்படுகிறது. அந்த செயல் அற்று போகின்ற வேலையை இஸ்ரேலினுடைய மொசாட் அமைப்பினர் தான் ஈரானுக்குள் மேற்கொண்டிருக்கின்றார்கள் என்கின்ற தகவல் தான் இப்போது மேலதிக தகவலாக இருக்கிறது. அந்த வான் பாதுகாப்பு கவசங்கள் அங்கு இயங்க மறுத்த போதுதான் இஸ்ரேலினுடைய 200 விமானங்கள் சீறி பாய்ந்து ஈரானினுடைய மிக முக்கியமான தளங்களை தாக்கியதாக ஊடகங்கள் கூறுகின்றது.